அஸ்தம் அப்படின்னா நம்ம கைகள், உள்ளங்கை. சரியா? இந்த ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இவங்க கையை அலங்காரப்படுத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிரமாதமா வேலை செய்யும். ரஜினிகாந்த் எதுல ஃபேமஸ்? கைதான். ஒரு தடவை சொன்னாங்க, அவரை ஃபர்ஸ்ட் அவரை எப்படி செலக்ட் பண்ணாரு பாலச்சந்தர்? சிகரெட்டை தூக்கி பிடிச்சி போடுறது தான் ஸ்டைலு. 1 2 3 4 5 உத்தரம் வந்து அர்ஜுன, 5ஆம் நட்சத்திரம் புரட்டாதி கர்ணன். இவனுக்கு இவன் பகையா? இவன் தானே இவனை கொல்றான். ஆமா, புரியுதா? இப்படிதான் எல்லாமே இருக்கும். நமக்கு வில்லன் யாருங்கிறது இதுல கண்டுபிடிச்சிடலாம். உதாரணமா உங்க ஒய்ஃபுக்கும் உங்களுக்கும் பதவி தாரையோ விபத்து தாரையோ பிரத்யேக தாரையோ இருந்தா உங்க 2 பேருக்கும் காமனா கனெக்ட் ஆகிற ஒரு சுபத்தாரை இருக்கும். அந்த நட்சத்திர சாமியை நீங்க 2 பேரும் கும்பிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த டிஸ்பியூட்ஸ் எல்லாம் இல்லாம அவங்க காப்பாத்தி விட்டுருவாங்க. இப்படி ரோகிணி நட்சத்திரக்காரனுக்கு ஒரு தேரோட புகைப்படத்தை வைக்கலாம். அவங்க வீட்லையோ ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ், ராயல்ஸ் ராய்ஸ், இந்த மாதிரி பெரிய லக்ஸூரியஸ் காரோட புகைப்படத்தை அவங்க வால்பேப்பராக வைக்கலாம். எல்லாத்தையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் உங்கள் ப்ரொஃபைல் பிக்சராக யூஸ் பண்ணணும், ஸ்டேட்டஸில் வைக்கணும். 48 நாளாவது குறைஞ்சபட்சம் வச்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதோட பலன் கிடைக்கும். அப்புறம் ராகவேந்திரரை பற்றி நமக்கு பெருசாக முதல்ல தெரியாது. இவர் கும்பிட ஆரம்பிச்ச பிறகு தானே ராகவேந்திர மகான் எல்லாம் இது பண்ண ஆரம்பிச்சாங்க. மகா அவதார் பாபாஜியோட இதுவும் நமக்கு தெரியாது. ரஜினி வந்து இந்த முத்திரையை காமிச்சாரு, இது மான் முத்திரை. சரியா? மிருகசீரிடம் மானோட கொம்பு மாதிரி இருக்கும். இவங்க இந்த ஆலன் சொல்லி சட்டையை போடணும். மகங்கிறது கிரீடம், அது லூயி பிலிப்ஸோட சட்டையை போடணும். அதனால தான் பாருங்க, மணிரத்னம் எடுக்கிற படத்துலலாம் வந்து என்ன வரும்? கேட்வே ஆஃப் இந்தியா கேட்டு, அதெல்லாம் வரும். அப்புறம் வந்து இந்த செங்கோட்டை, அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் முக்கியமான சீனில் வந்து வரும். ஏன்னா அவருக்கு அந்த விசாக நட்சத்திரம் நல்ல தரையாக இருக்கும். இந்த ஆயிலிய நட்சத்திரத்துலலாம் போய் ஒருத்தங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்கன்னு வைக்கும், திரும்ப வர மாட்டாங்க, அப்படியே போயிடும். ஆயில் முடிஞ்ச மாதிரி. உதாரணத்துக்கு இந்த அம்மாலாம் அப்படி தான் புரட்சி தள்ளி ஜெயலலிதா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க எப்படி என்ன ஆனாங்க இன்னைக்கு வரைக்கும் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திருவோண நட்சத்திரம். அவருக்கு நிறைய படங்கள் பாருங்க, ஹைஃபையான காரில் தான் வருவார். அண்ணாமலை, பாட்சா, அந்த மாதிரியான இதெல்லாம் பாருங்க, படையப்பா, அதுலலாம் வந்து அவர் ஜெயிச்சு வரப்போலாம் பாருங்க காரில் தான் வருவார். பெரிய கார், அதுவும் லக்ஸூரியஸ் காரில் தான் வருவார். புரியுதுங்களா? தேரும் ரோகிணி நட்சத்திரம். அப்புறமா அந்த இது கோழியை போட்டு அமுக்கும்ல ஒரு கூட, அது ரோகிணி. ஓகே. இவர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஜெயில இருந்து கொண்டு போய் யாதவர் குளம் யசோதாட்டா கொண்டு போய் விடும் போகும்போது இந்த கூடையில தான் வச்சு கொண்டு போவாங்க. அப்ப என்ன ஆகும், 5 தலை நாகம் வந்து அதை கொடை பிடிக்கும். புரியுதா? ஆமா. அதுல இருந்து 1 2 3 4 5 6 ஆயிலின் தான் சர்ப்பம், பாம்பு. இவருக்கு இது வந்து 6ஆம் நட்சத்திரம் சாதத்தரை. இவருக்கு பெருமாளுக்கு யார் வந்து படுக்கை? ஆதிசேஷன். ஆயிலிய நட்சத்திரத்துல அவதரிச்சவர் தான் ஆதிசேஷன். சாதகமான நட்சத்திரம் ஆயிடுச்சா? ஆமா. அதே மாதிரி இவர் என்ன பண்ணிருப்பாரு, தலையில அந்த மயில் இது வச்சிருப்பாரு, கிருஷ்ணர் புலாங்குழல் வச்சிருப்பாரு. புலாங்குழல்ங்கிறது உங்களுக்கு வந்து புனர்பூசம். 1 2 3 4 4ஆவது நட்சத்திரம் மூங்கில், புனர்பூசம். ஓகே. ஸோ அவர் புல்லாங்குழல், அவர் அதே போல புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே அப்படின்லாம் வருதுல்ல. ஆமா. அப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் அவதரித்த கிருஷ்ண பரமாத்மாவை வழிபட வேண்டும், பெருமாளை வழிபட வேண்டும். இதுக்கு தனியா கோயிலே இருக்கு, பாண்டவ தூத பெருமாள், காஞ்சிபுரம். ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் கோயில் இருக்கு. அதையும் நம்ம பார்ப்போம், அடுத்தடுத்த இதுல பார்ப்போம். இப்போ இது சித்தர் வந்து மச்சமுனி சித்தர், திருப்புறங்குன்றம் மலை மீது இருக்கு. இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க. ரோகிணி நட்சத்திரத்தை இயக்கணும்னா ரோகிணி நட்சத்திர நாளில் போய் இந்த திருப்புறங்குன்றத்துல இருக்கக்கூடிய மச்சமுனி சித்தர் வந்து வெள்ளை மீன் மாதிரி இருப்பார். அங்க போய் தயிர் மோர் வாங்கி அது கொடுத்தா அது மீன் சாப்பிடும். நம்ம கண்ணாலையும் பார்க்க முடியும். நமக்கு குடிப்பின இருந்து அவரோட தரிசனம் கிடைக்கணும்னு இருந்தால் அதை பார்க்க முடியும். அதை பார்த்துட்டாங்கன்னா அவங்க லைஃப் வேற லெவலுக்கு போயிடும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கும் கண்டிப்பா, ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கும் இப்போ உதாரணமா எந்தெந்த நட்சத்திரம்லாம் இது பண்ணலாம்னா அப்படியே அவங்க நட்சத்திரத்துல இருந்து அடுத்தடுத்த நட்சத்திரத்தை கவுண்ட் பண்ணோம். இப்போ நம்ம அஸ்வினில இருந்து போட்டிருக்கோம்ல. ஆமா. பரணிக்கு வந்து ரோகிணி ஆகாத நட்சத்திரம். ஓ. அதே கிருத்திகைக்கு ஆகிற நட்சத்திரம். அடுத்து ரோகிணிக்கு நல்லது, ரோகிணி அஸ்தம் திருவோணத்துக்கு நல்லது, உத்தரம் உத்திராடத்துக்கும் நல்லது, மகம் அஸ்வினி மூலத்துக்கு இது 4ஆவது நட்சத்திரம், அதுவும் நல்லது. ஓகே. அப்படி கவுண்ட் பண்ணணும். நீங்க உங்க ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து கவுண்ட் பண்ணணும், அல்லது தசை நடக்கிற நட்சத்திரத்துல இருந்து கவுண்ட் பண்ணி பார்க்கணும். ஓகே. வரிசையா போட்டு பார்க்கணும். அஸ்தம் அப்படின்னா நம்ம கைகள், உள்ளங்கை. சரியா? இந்த ரோகிணி அஸ்தம் திருவோணம் இவங்க கையை அலங்காரப்படுத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிரமாதமா வேலை செய்யும். ரஜினிகாந்த் எதுல ஃபேமஸ்?
கைதான் ஒரு தடவை சொன்னா. அவரை ஃபர்ஸ்ட் அவரை எப்படி செலக்ட் பண்ணாரு பாலச்சந்தர்? சிகரெட்டை தூக்கி பிடிச்சி போடுறதுல தான் ஸ்டைலு. அவர் எல்லா படத்துலையும் பாருங்க, கை ஆக்ஷன்ல ஸ்டைல்ல ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பார். என் வழி தனி வழி அப்படின்னு சொல்றாருல படையப்பால. பாச்சால ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அந்த பஞ்சு டைலாக்லாம் அப்படிதான். ஓகே. அப்போ அவர் வந்து எதுல வருவாரு? கார்ல வர்றது மட்டும் இல்ல, முத்து படத்துல எதுல வராரு? குதிரை சேரியட் வருவாரு. இவருக்கே என்ன பேரு? பார்த்த சாரதி. ஆமா, அவரும் ஒரு மகாபாரத. உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ உத்தரத்துல பிறந்தவன் தான் அர்ஜுனன். அவனுக்கு ரோகிணி வந்து 2வது நட்சத்திரம். அவர் மூலமா தானே அவனுக்கு எல்லாமே கிடைக்குது. அவன் உயிரையே அவர் தானே காப்பாத்துறாரு. நாகாஸ்திரத்துல விடுவான் கர்ண, தேரை அழுத்தி தலை மட்டும் அந்த தலை கிரீடம் மட்டும் இதாகிற மாதிரி காப்பாத்துறான். அவன் இல்லைன்னா இவர் ஜெயிச்சிருக்க முடியுமா? முடியாது. இப்போ உத்தரத்துல இருந்து எடுங்க, 1 2 3 4 5 6 7 8 3 நட்சத்திரம் ஆஞ்சநேயர். அவனோட தேர்ல கொடி யாரோடது இருக்கும்? ஆஞ்சநேயர் தான் இருக்கும். புரியுதா? இப்படிதான் நம்ம வந்து ஒன்னொன்னையும் பார்க்கணும். இப்போ 1 2 3 4 1 2 3 4 5 உத்தரம் வந்து அர்ஜுனன், 5வது நட்சத்திரம் புரட்டாதி கர்ணன். இவனுக்கு இவன் பகையா? இவன் தானே இவனை கொல்றான். ஆமா, புரியுதா? இப்படிதான் எல்லாமே இருக்கும். நமக்கு வில்லன் யாருங்கிறது இதுல கண்டுபிடிச்சிடலாம். ஆமா சார், கால்குலேட் பண்ணா ஒவ்வொரு இதுவும் அந்த 3வது நட்சத்திரம் 5வது நட்சத்திரம் 7வது நட்சத்திரம் தான் நமக்கு வில்லனாவே வருவாங்க. அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இவங்க கிட்ட எல்லாம் நீங்க ஜாக்கிரதையா பழகணும். கல்யாணம் ஆனதாலும் அதான், பொண்டாட்டியா அந்த நட்சத்திரத்துக்கு வந்து இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான். சரி சரி சரி. அப்போ நிறைய பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ள வேண்டியது வரும். அதுக்கும் தீர்வு இருக்கு. ஓகே. உதாரணமா உங்க ஒய்ஃபுக்கும் உங்களுக்கும் வதை தாரையோ விபத்து தாரையோ பிரத்யேக் தாரையோ இருந்தா உங்க 2 பேருக்கும் காமனா கனெக்ட் ஆகிற ஒரு சுபத்தாரை இருக்கும். அந்த நட்சத்திர சாமியை நீங்க 2 பேரும் கும்பிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த டிஸ்பியூட்ஸ் எல்லாம் இல்லாம அவங்க காப்பாத்தி விட்டுருவாங்க. ஓகே சார். அடுத்து அஸ்தம். அஸ்தம் தான் கருவூரார் சித்தர். அஸ்தம் கைகள்ல மருதாணி வைக்கலாம், கையில வந்து ஏதாவது அலங்காரப்படுத்துறது, அந்த மாதிரியான விஷயங்கள், கையில ஏதாவது காப்பு போட்டுக்கிறது, அந்த மாதிரி கையை அடிக்கடி காமிக்கணும். இப்ப வேதாத்ரி மகரிஷி என்னது வாழ்க்கை கையை காமிக்கிறாரா? ஆமா, அவருக்கு அஸ்தம் சம்பந்தப்படும். ஓ, இதுதான் விஷயம். எந்த தெய்வம் சார் உங்களுக்கு? இது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரனோட இது இருக்கிறதுனால திருப்பதி வெங்கடாச்சலபதியை கும்பிடலாம். அஸ்தம்ங்கிறது அதுதான். ஏமூர் பகவதியம்மன் கோயில்னு ஒண்ணு இருக்கு கேரளால. கை மட்டுமே சாமி, பகவதியே கையோட 2 கை தான் இருக்கும். ஓகே. அப்புறம் ஈஸ்வரப்பட்டரோட ஜீவசமாதி வந்து பழனியில இருக்கு, அந்த இடுமன் மலை பக்கத்துல. அங்கேயும் அவரோட கை மட்டும் தான் மேல வச்சிருப்பாங்க. அப்ப அந்த கைகளை தெய்வமாக வைத்திருக்கக்கூடிய தெய்வத்தை கும்பிடணும். அஸ்த நட்சத்திரக்காரங்க கருவூரார் சித்திரம் கும்பிடணும். தஞ்சாவூர் போனாங்கன்னா அங்க அவருக்கு சிலை இருக்கு, அவரோட ஒளி அங்க விழுகுது. கரூர்ல கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில்ல அவருடைய ஜீவசமாதி இருக்கு. ஓகே சார். இப்போ இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களும் கருவூராரை கும்பிடலாம், அஸ்த நட்சத்திரக்காரங்க மச்சமணி சித்திரை கும்பிடலாம். ஓகே. அடுத்தது திருவோணம்ங்கிறது உங்களுக்கு வாமனன் பிறந்த நட்சத்திரம், வாமனம் கும்பிடலாம். அதுக்கு அடுத்தது சுக பிரம்ம மகரிஷி கிளி மூக்குலர். ஆமாம், அவர் உருவமே அப்படிதான் இருக்கும். ஆமாம், அவர் தான் வந்து பிருகு மகரிஷியோட அவதாரம், சுக்கிரனோட அவதாரம். அப்புறம் அவங்க அதை கும்பிடலாம். ஓகே. திருவோணம் அப்படின்னா 3 பாத சுவடுகள்னு அர்த்தம். 3 பாத சுவடு மாதிரி இருக்கும். பாதம், நம்மளுடைய பாதம் இருக்குங்க இல்லையா? ஓ, அந்த மாதிரி 3 பாத சுவடு மாதிரி இருக்கும். ஓகே. இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம், அந்த 3 பாத சுவடுகள் மாதிரியான இதை இது பண்ணி அதை வந்து அவங்க ஃப்ரேம் போட்டு வீட்டில் மாட்டலாம். அஸ்த நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணலான்னா, நம்ம நிறைய கடைகளில் பார்த்துருப்போம், நல்வரவுன்னு ஒரு பெண்ணோட கையை கும்பிட்டாப்புல இருக்கும், அதை அவங்க இது பண்ணலாம். ஓ, இப்படி ரோகிணி நட்சத்திரக்காரங்க ஒரு தேரோட புகைப்படத்தை வச்சுக்கலாம் அவங்க வீட்லையோ. ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ், ராயல்ஸ் ராய்ஸு, இந்த மாதிரி பெரிய லக்ஸூரியஸ் காரோட புகைப்படத்தை அவங்க வால்பேப்பராக வைக்கலாம். எல்லாத்தையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் உங்கள் ப்ரொஃபைல் பிக்சராக யூஸ் பண்ணணும், ஸ்டேட்டஸில் வைக்கணும். 48 நாளாவது குறைஞ்சபட்சம் வச்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதோட பலன் கிடைக்கும், ரிசல்ட் தெரியும். கண்டிப்பாக அதை அப்படியே மாற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த படங்களை புகைப்படங்களை சாதக தாரை, ஜென்ம தாரை, இந்த மாதிரியான எல்லா தாரைகளையும் பயன்படுத்தணும். இதில் இன்னும் சூட்சமமாக நிறையா இது இருக்குது. உதாரணமாக நம்ம நட்சத்திரத்திலிருந்து 18வது நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும். அந்த நட்சத்திரத்தை நம்ம பயன்படுத்தவே கூடாது. அதுக்கு பேர் பணப்பகை நட்சத்திரம்னு பேர். பணப்பகை. ஒருத்தங்க அந்த இதுல போய் அதை பண்ணிட்டாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு இங்கேருந்து 18வது நட்சத்திரம். ஆமா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. ரோகிணிக்கு உத்திராடம் தான் பணப்பகை நட்சத்திரம்.
உத்திராடம்னா என்னது, பலாப்பழம் தான் சாப்பிடக்கூடாது. பிள்ளையார் கிட்ட ரொம்ப போகக்கூடாது, வழிபடக்கூடாது பிள்ளையார, ரொம்ப போகக்கூடாது. உத்திராட நட்சத்திரத்தில் கவனமாக இருக்கணும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்ட்ட கவனமாக இருக்கணும். ஓகே. அவன் தான் வந்து பணத்தை ஏமாத்திட்டு போவான். ஓ. உத்திராட நட்சத்திரத்தில் போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரோகிணி நட்சத்திரம் பண்ணாங்கன்னா பணம் லாஸு. உத்திராட நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போயிடக்கூடாது. இதனால் சில பேர் திருப்பதி போகக்கூடாதும்பாங்கல்ல, பூர நட்சத்திரக்காரங்க திருப்பதி போகக்கூடாதும்பாங்க. பூரத்துலேருந்து உத்திராட்டாதினா திருப்பதி மலையை குறிக்குது. பூரத்துலேருந்து என்னன்னு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 15ஆவது 15 16ஆவது நட்சத்திரம். 16னா 7ஆவது நட்சத்திரம்னு அர்த்தம். அப்போ என்ன, வதைத்தாரை ஆயிடுது. ஓகே, புரியுதா? இப்போ எல்லாருக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு சார் நீங்க சொன்னதுலேருந்து. அப்படிதான் எண்ணி எண்ணி அந்த கோயில்களுக்கு போயிடக்கூடாது. சில பேருக்கு திருப்பதி போனா யோகத்தை கொடுக்கும். திருப்பதி போயிட்டு வந்தோடனே அவனுக்கு ஏதாவது ஒரு பெரிய லாஸ் ஆகும், பிரச்சனை ஆகும், குடும்பத்தில் சிக்கல் ஆகும், கடன் ஏற்படும், இது மாதிரியான இதெல்லாம் இருக்கும். அப்போ அந்த பணப்பகை நட்சத்திரத்தை பயன்படுத்தக்கூடாது. வைநாசிகம்னு ஒன்று இருக்குது, 22ஆவது நட்சத்திரம். அது சம்மந்தப்பட்ட பொருளை சாப்பிடக்கூடாது. அது சம்மந்தப்பட்ட நாளையும் கவனமாக இருக்கணும். ஆனால் அந்த வைநாசிக நட்சத்திரம் அன்னைக்கு அந்த நாளில் போய் அந்த வைநாசிக நட்சத்திரத்துக்குன்னு ஒரு கோயில் இருக்கும். ஓகே. அந்த கோயிலில் நீங்கள் போய் கேட்டது கிடைக்கும், வைநாசிகம்னு அர்த்தம். ஓ, அந்த நாள் நட்சத்திரத்துல இருந்து அந்த வைநாசி நட்சத்திரம் எந்த இதுன்னு பார்த்து அந்த நாளில் போய் அந்த கோயிலில் போய் நீங்கள் கேட்டீங்கன்னா அதை கொடுத்துரும். 22ஆவது நட்சத்திரம் வைநாசிகம், நாசம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான இது. உதாரணத்துக்கு பாருங்க, திருவோண நட்சத்திரம் பெருமாள். ஓகேவா? 1 2 3 4 பூரட்டாதியில் பிறந்தவன் தான் குபேரன், பூரட்டாதியில் பிறந்தவன் கர்ணன். இப்போ திருவோணத்துலேருந்து 4ஆவது நட்சத்திரம் பூரட்டாதி. பெருமாளுக்கு யார் கடன் கொடுத்தா? குபேரன் தான். குபேரன் கொடுத்தாப்புல. குபேரனோட நட்சத்திரத்துலேருந்து என்னங்க, 1 2 3 4 5 6 7ஆவது நட்சத்திரம் வதைத்தாரை. இவருக்கு கடன் கொடுத்ததுனால அவர் கல்யாணம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் இவனுக்கு கடன் வசூலாச்சா? இல்லை, வசூலாகல. பூரட்டாதியில் பிறந்தது யாரு? கர்ணன். யாரால கொல்லப்படுறான்? அவனுக்கு ஐடியா கொடுத்தது யாரு? அர்ஜுனனால கொல்லப்படுறான். பட் ஐடியா கொடுத்தது யாரு? ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தா அதே கிருஷ்ணன் தான். புரியுதா? யார் யார் நமக்கு வில்ல, யார் நமக்கு நட்பு, யார் நமக்கு சேமம், யார் நமக்கு இதுன்னு இதை வச்சு கண்டுபிடிக்கணும். ஓகே சார். உங்களை யாராவது ஒருத்தவங்க பணத்தை நிறைய பேர் சொல்லுவாங்களா, இவனை நம்பி நான் பணம் போட்டேங்க, இவ்வளோ லட்சம் ஏமாத்திட்டான், அவ்வளோ லட்சம் ஏமாத்திட்டான்னா அவன் அந்த மோசமான தாரையில் ஒரு ஆளாக இருப்பான். ஓகே. அடுத்து மிருகசீரிடம். மிருகசீரிடம் அதாவது ரோகிணிங்கிறது வந்து பாபாஜி அவதரிச்சு, மகாவதார பாபாஜி. ரஜினிகாந்த் அவரை கும்பிட்றாரா? மிருகசீரிடம் ராகவேந்திரது. ரஜினிகாந்த் ராகவேந்திரராகவே 100வது படம் நடிச்சாரு. படம் ஓடிச்சா ஓடலையா இல்லை, அதுக்கப்புறம் அவர் அவருடைய பக்தராகவே ஆயிட்டாரு. இன்னைக்கு அவர் பேர்ல கல்யாண மண்டபம் இருக்கா? ஆமா. அந்த கல்யாண மண்டபம் கட்டியே எவ்வளவு வருஷமா இருக்குது. ஆமா. இன்னைக்கு அந்த கல்யாண மண்டபம்னா ரஜினிகாந்த்ங்கிற ஒரு அடையாளம் ஆயிருது இல்லையா? அப்புறம் ராகவேந்திரரை பத்தி நமக்கு பெருசா முதல்ல தெரியாது. இவர் கும்பிட ஆரம்பிச்ச பிறகு தானே ராகவேந்திர மகான் எல்லாம் இது பண்ண ஆரம்பிச்சாங்க. மகா அவதார் பாபாஜியோட இதுவும் நமக்கு தெரியாது. ரஜினி வந்து இந்த முத்திரையை காமிச்சாரு, இது மான் முத்திரை. ஆமா, சரியா? மிருகசீரிடம் மானோட கொம்பு மாதிரி இருக்கும். இவங்க இந்த ஆலன் சொல்லி சட்டையை போடணும். ஓ. மகங்கிறது கிரீடம், அது லூயி பிலிப்ஸோட சட்டையை போடணும். ஏங்கப்பா, அதுல அந்த சிம்பிள் வந்துடும், அவ்வளவுதான் விஷயம். சரி. கீச்சைனா பயன்படுத்துறவங்க கீச்சைனா பயன்படுத்திக்கலாம். வசதி இருக்கிறவர்கள் அந்த அலன் சொல்லி ரொம்ப காஸ்ட்லி, மகன் ரொம்ப காஸ்ட்லி. நம்ம காஸ்ட்லி ஆகணும்னா காஸ்ட்லியான இதை தானே பணக்காரன் என்னைக்காவது காஸ்ட்லின்னு பண்ண. பணக்காரன் பணத்தை செலவு பண்ணாதான் பணம் வரும்னு அவனுக்கு தெரியும். நாம ஃப்ளைட்டு பிடிச்சி போய் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வரவங்கலாம் இருக்காங்கல்ல, கோடீஸ்வரர்லாம் பாருங்க, மல்டி மில்லியனர்ஸ்லாம் பாருங்க, அவன் காசு செலவு பண்றதுக்கு யோசிக்கவே மாட்டான். ஏன்னா அவ்வளோ பணத்தை எப்படி செலவு பண்றதுன்னு யோசிக்கக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. ஓகே. இப்போ இங்கே உள்ளவங்க இங்கே உள்ள தெய்வங்களை பிடிச்சிக்கணும். ஆமாம். 2வது நட்சத்திரம் இமீடியட் 2வது நட்சத்திரம். அந்த 2வது நட்சத்திர கூட்டம் எல்லாத்தையுமே கும்பிடலாம். 2 4 6 8 9 1 ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு பலன் உண்டு. 1வது நட்சத்திரம்னா அந்த ஜென்ம நட்சத்திரம் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த சாமியை போய் கும்பிட்டு வந்துடணும். அவ்வளோதான். அதுக்கு போய் உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். 2வது நட்சத்திரத்துக்கு உள்ள இதை தான் நீங்கள் பயன்படுத்தணும். இப்போ மிருகசீரிடம் தான் தேங்காய். மிருகசீரிடம் பாம்பாட்டி சித்தர். ஓகே. அந்த மாதிரி ராகவேந்திரர். சரியா? இவங்கெல்லாம் பிடிச்சிக்கணும். ஆமாம். சித்திரை அப்படிங்கிறது சக்கரத்தாழ்வார். சித்திரைங்கிறது
சட்டைமுனி சித்தர் ஸ்ரீரங்கம் ஜீவசமாதி. சித்திரை அப்படிங்கிறது புலி. ரஜினி திருவோண நட்சத்திரம், அவருக்கு அந்த புலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவர் இது பண்ணுவார். டைகர் அப்படின்னு சிவாங்கிற படத்தில் அவருக்கு பேர் டைகர் சிவா அப்படின்னு பேர். பாயும் புலி ஒரு படம் நடிச்சாரா, ஜெயிலர்ல டைகர் பாண்டியன். அப்போ அந்த இது எல்லாமே அவருக்கு செட் ஆகும். ஓகே. முத்துங்கிறது என்ன, சந்திரன் தானே. ஆமாம். முத்துன்னு ஒரு படம் வச்சாரு. ஆமாம். அது உலக அளவில் ஃபேமஸ்ஸு. இப்போ சந்திரனோட நட்சத்திரம் அவர். ஓகே. ஸோ இதில் சித்திரை அப்படிங்கிறது கடை வீதி. உங்களுக்கு சித்திரை நட்சத்திரம் இப்போ வந்து அஸ்த நட்சத்திரம் இல்லை ரோகிணி நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அப்படின்னா, சித்திரை நட்சத்திரம் வர நாளில் போய் ஒரு ஷாப்பிங் மாலில் போய் உட்காந்துட்டு வந்தாங்கனாலே ஒன்று நீங்கள் பர்ச்சேஸ்லாம் பண்ண வேணாம், அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பணம் வரும். அல்லது கடை வீதி சந்தை கடைக்கு போகணும். சந்தையில் போய் ஒரு 2 மணி நேரம் உட்காந்துட்டு வரணும். அது இந்த வார சந்தை, மாச சந்தை, தினச்சந்தைலாம் ஊர் பக்கத்துலலாம் போடுவாங்கல்ல, அந்த இடங்களுக்கு போகணும். ஜவுளி கடைக்கு போகணும். ஜவுளி கடையில் போய் 2 மணி நேரம் உட்காந்துட்டு வந்தாங்கனாலே அவங்களுக்கு அந்த 2க்குரிய விஷயங்கள் நடக்கும். அப்புறம் அதுக்கு சித்திர வல்லப பெருமாள்னு குருவித்துறை சோழவந்தான் பக்கத்தில் மதுரை கிட்ட இருக்குது, அந்த கோயில் தான் அதுக்கான கோயில். ஓகே. அவிட்டம் அப்படின்னா இன்ஃபினிட்டி சிம்பிள். இவங்க இன்ஃபினிட்டி சிம்பிளை பயன்படுத்தலாம். இந்த ரோகிணி அஸ்தம் திருவோணமே இன்ஃபினிட்டி சிம்பிளை பயன்படுத்தலாம். அவிட்டம்னா மிருதங்கம், அதுக்கடுத்தது மத்தளம், கொட்டு, உடுக்க, இதெல்லாமே அவிட்ட நட்சத்திரத்துக்கான இது. ஓகே. டமரகருங்கிறது தான் சித்தர். அவருக்கு ஜீவசமாதிலாம் கிடையாது. நம்ம அந்த அடிக்கிற அந்த உரிமை மேளம், தப்பு தாளம், இந்த சவுண்டில் தான் அவர் இருப்பார். ஓகே. அதை நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். உடுக்கி எடுத்து அடிக்கணும் அவங்க. ரஜினி எல்லா இதுலேயுமே அந்த மத்தளம், தவிழு, தப்பு, இது வச்சு அந்த மிருதங்கம் இதெல்லாம் வரும். படைப்பா படத்தில் மின்சார கண்ணா பாட்டில் அவர் என்ன அடிக்கிறாரு, மிருதங்கம் தான் அடிக்கிறாரு. அது மாதிரி அந்த வந்தேண்டா பால்காரனில் தப்பு அடிப்பார். ஆமாம். இது மாதிரி ஓப்பனிங் சாங்கு இந்த மாதிரி முக்கியமான இதெல்லாம் அந்த இதில் வரும் அவருக்கு. ஓகே. அடுத்தது திருவாதிரை, ராமானுஜர் பிறந்தது. ஆமாம். அதுக்கு அடுத்தது வந்து சிவன் பிறந்தது. பரணி நட்சத்திரத்தில் பைரவர். ஆமாம். பைரவர்கிட்டையும் எல்லா இதுவும் இருக்கும். காளி அந்த மாதிரியான இதுக்கிட்டெல்லாம் 27 நட்சத்திரங்களும் இருக்கும். திருவாதிரை நடராஜர், நடராஜரை வழிபடலாம். திருவாதிரைங்கிறது நீர் துளி மாதிரி இருக்கும். டைமண்டில் ஒரு நீர் துளி மாதிரி இருக்கும். அப்போ டைமண்ட் அவங்க பயன்படுத்தலாம், அந்த நீர் துளியை பயன்படுத்தலாம். ஒற்றை துளி விழுகிற மாதிரியான ஃபோட்டோ இமேஜை வைக்கிறது, அதெல்லாம் பண்ணலாம். சித்தர் சார், இடைக்காடர் சித்தர், இடைக்காடர் திருப்புறம் இது திருவண்ணாமலை, அதுதான் அவருக்கு ஜீவசமாதி. இடைக்காட்டூர்னு ஒரு ஊர் இருக்குது சிவகங்கை பக்கத்தில். மதுரையிலேருந்து சிவகங்கை போகிற வழியில் இடைக்காட்டூர்னு ஊர் இருக்குது. ஓகே. அங்கே தான் இடைக்காடர் சித்தர் என்ன பண்ணாருன்னா, நவகிரகங்களே இடம் மாற்றி வச்சிட்டார். அவருக்கு வந்து இந்த மாதிரி பஞ்சம் வரப்போகுது, ஒரு 100 வருஷம் 200 வருஷம் பஞ்சம் வரப்போகுதுன்னு முன்கூட்டியே தெரிஞ்சிருது ஞான திருஷ்டியில். இந்த நவகிரகங்களால் தான் இது நடக்க போகுதுன்னு நினச்சி அவங்களுக்கெல்லாம் ஒரு கஞ்சி காய்ச்சி அதை அவங்கள மயக்கமடைய வச்சு இந்த பிளேஸ்மெண்ட்டில் இவங்கள வச்சுட்டா அந்த இது வராதுன்னு அவர் தான் மாற்றி வச்ச இதில் தான் நம்ம இப்போ கும்பிட்டு இருக்கிறோம் அவரை. அப்போ கிரகங்கள் வேற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், வேற மாதிரி இருந்தது. அதை அவர் மாற்றி அமைச்சார். அதனால் ஒருத்தங்களுக்கு எனக்கு எதுவுமே சரியில்லை, என் ஜாதகமே உருப்படலை, விளங்கலை, இந்த மாதிரி என்ன பண்ணாலும் பரிகாரம் பண்ணாலும் வேலைக்கே ஆகலைங்கிறவங்க இந்த இடைக்காட்டூரில் போய் உங்கள் ஜாதகத்தை வச்சு நீங்கள் பூஜை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நல்ல யோகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஓகே. அது திருவாதிரை நட்சத்திரத்தில் போகணும், அந்த நாளில் போகணும். ஆமாம், அதுதான் விஷயம். உங்களுக்கு அந்த திருவாதிரை நல்ல நட்சத்திரமாக இருக்கணும். அது முதல்ல பகை நட்சத்திரமாக இருந்துடக்கூடாது. விபத்து தாரையோ வதை தாரையோ அல்லது பிரத்யேக தாரையா இருந்தால் அது பண்ணக்கூடாது. அப்புறம் சுவாதி சித்தர் வந்து யோகிராம் சுரத்குமார், தெய்வத்தில் நரசிம்மரை வழிபடலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாதினா நெருப்பு இது மாதிரி இருக்கும், அந்த நெருப்போட ஜுவாலை அதை மாதிரியானது. புனர்பூச நட்சத்திரம் ராமர் பிறந்த நட்சத்திரம். இப்போ உதாரணமாக பாருங்கள், 1 2 3 4வது புனர்பூசத்துக்கு மூல நட்சத்திரம் வந்து என்னது, சாதகத்தாரை, சேமத்தாரை, 4வது நட்சத்திரம். இப்போ ராவணன்கிற ஒரு கேரக்டரு இருந்ததுனால தான் ராமருங்கிற ஒரு யாருக்குமே ஒரு வில்லன் இருந்தால் தானே நம்ம ஹீரோவாக முடியும். அதனால் ராமாயணங்கிறது 2 பேர் இல்லாமல் முடியாதுல்ல. ஆமாம். ஆனால் மக நட்சத்திரம் சீதை, மூல நட்சத்திரம் ராவண, மூல நட்சத்திரம் அனுமன். சரியா? இவர் வந்து இவங்கள போய் தூக்கிட்டு போய் அதை வந்து முதல்ல யார் வந்து அங்கே வந்து இவங்களை மீட் பண்ணுற, ராமர் மீட் பண்ணல, ஆஞ்சநேயர் வந்து தூத்து போய்
அவரோட இதை வந்து கொடுத்து கணையாளியை கொடுத்து எல்லாம் இது பண்ணி முதல்ல அவர் தான் இலங்கைக்கு போறாரு. ஆமா, அவர் மூலமா தான் தெரியுது இவங்க வந்து அங்க இலங்கையில இருக்காங்கிறது கன்ஃபர்மேஷன் வந்து தெரியுது. ஓகே. இதே மூல நட்சத்திரத்துல இருந்து புனர்பூசத்தை எண்ணுங்க. 1 2 3 4 5 6 7வது நட்சத்திரம். இந்த அம்மா ராமரை கல்யாணம் பண்ண பிறகு என்னன்னாங்க, அவங்களுக்கு சுகமான வாழ்க்கை கிடைச்சதா? 14 வருஷம் அவரு காட்டுக்கு போனாரு, இவங்களும் கூட காட்டுக்கு போனாங்க. காட்டுக்கு போய் இவங்க இது எடுத்துட்டு போய் அங்கே வந்து அசோகவனத்தில் ஒரு ஜெயில் கைதி மாதிரி தான் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இவங்க வந்து கூட்டு போகும்போது அந்த நெருப்பில் போய் இதாக வந்து இது பண்ணி அப்பமும் போய் திரும்ப என்ன ஆகும், ஊரில் வந்து ஒருத்தங்க வந்து தப்பாக பேசி அவங்க வந்து அந்த மாதிரியா இந்த மாதிரியான்னு பேசுனதுனால கொண்டு போய் திரும்பவும் காட்டில் போய் விட்டுருவார். அதுக்கப்புறமா லவன் குஷன் இவங்க கூட சந்தோஷமாக வாழ்ந்தாங்கங்கிறது எவ்வளோ காலம்? ரொம்ப கம்மி தான். பிரிந்தே தானே வாழ்ந்தார்கள் இவர்கள் இருவருமே. ஆமாம், சரியா? அப்போ அந்த மாதிரியானது தான் அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயே இந்த மாதிரியான இது நடக்குதுங்கிறத சொல்கிறேன். ஓகே. 1வது நட்சத்திரமும் 7வது நட்சத்திரமும் கல்யாணம் ஆச்சுன்னா என்ன ஆகுறது? பிரச்சனை தான். 3வது நட்சத்திரம் 3வது நட்சத்திரம் கல்யாணம் ஆச்சுன்னா என்ன பிரச்சனை? 1க்கும் 5க்கும் கல்யாணம் ஆச்சுன்னா பிரச்சனை. அது மட்டும் கிடையாது, நமக்கு அந்த முகூர்த்தம் குறிக்கிறனால 1 5 ஆயிடுச்சு, 1 3 ஆயிடுச்சு, 1 7 ஆயிடுச்சுனாலும் பிரச்சனை தானா? அதுவும் பிரச்சனை தான். எல்லாத்துக்குமே அதை பார்க்கணும். ஓகே சார். இவங்களுக்கான முனிவ இது சித்தர் கணக்கம்பட்டியாரை கும்பிடலாம். தன்வந்திரி சித்தர் வைத்தீஸ்வரன் கோயில் கணக்கம்பட்டியார். மூங்கில் வந்து யூஸ் பண்ணலாம், புல்லாங்குழல் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து விசாகம்னாலே முருகன், மயில் தொகை, குதம்பை சித்தர் மாயவரம் மாயூரநாதர் கோயில். விசாகங்கிறது மரம். ஓகே. விசாகங்கிறது ரோகிணியும் விசாகமும் சக்கரம் தான். இது தேர் சக்கரம்னா இந்த குயவன் மண்பானை செய்யக்கூடிய சக்கரம் இருக்கும்ல, ஆமா, அது விசாக சக்கரம். ஓ. அப்புறம் விசாகங்கிறது தோரண வாயில். ஓகே. அதனாலதான் பாருங்க மணிரத்னம் எடுக்கிற படத்துல எல்லாம் வந்து என்ன வரும், கேட்வே ஆஃப் இந்தியா, இந்தியா கேட்டு, அதெல்லாம் வரும். அப்புறம் வந்து இந்த செங்கோட்டை, அந்த டெல்லியில இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் முக்கியமான சீன்ல வந்து வரும். ஏன்னா அவருக்கு அந்த விசாக நட்சத்திரம் நல்ல தரையா இருக்கும். ஓ. அதனால அவரோட படம்லாம் பாருங்க, அந்த பாம்பேல இருக்கிற கேட்வே ஆஃப் இந்தியா காமிச்சிருப்பாரு, அந்த டெல்லி இந்தியா கேட்டை காமிச்சிருப்பாரு. பெரிய பெரிய தோரணமான வாயில் மாதிரிலாம் அவரோட இதில் வந்து வரும். பூரட்டாதி குபேரன் பிறந்தது, கர்ணன் பிறந்தது. அதுக்கப்புறமா பூரட்டாதி நட்சத்திரம் இவங்க வந்து இந்த குதம்பை சித்திரை கும்பிடலாம், கணக்கம்பட்டியாரை கும்பிடலாம், தன்வந்திரி சித்திரையும் கும்பிடலாம். அடுத்தது பூரட்டாதினா அதுவும் தேங்காயை குறிக்கக்கூடியது தான். இப்போ தேங்காய் வந்து இவர்கள் வந்து பயன்படுத்தலாம், தேங்காயை தானம் பண்ணலாம். பூசம் மாட்டோட மடு மாதிரி இருக்கும், மகுடி மாதிரியும் இருக்கும், பாம்போட இது மாதிரி பாம்பு புத்து மாதிரியும் இருக்கும். பூசம் புட்லூர் நாகாத்தம்மன் கோயில். ஓகே. கமலமுனி சித்தர். அப்புறம் பூசங்கிறது வேல் வடிவத்தில் இருக்கும். ஓகே. அப்புறம் முருகன் விசாக நட்சத்திரம். தை பூசம் தானே அவருக்கு பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. பூசத்துல தானே அவர் வேல் வாங்குற இதா வந்து இது பண்றாங்க. ஆமா, சரியா? அப்போ அது கரெக்டா கனெக்ட் ஆகும். ஓகே. அனுசம் மகாலட்சுமி. அனுசம் விஸ்வாமித்திரர் பிறந்த நட்சத்திரம். அனுசம் வந்து தோடு ஜிமிக்கி கம்மல். அப்போ அனுசம் வந்து பனை ஓலை. அந்த காலத்துலலாம் ஆதி காலத்துல நம்ம தமிழர்கள் எல்லாருமே பனையில தான் தாலி போட்டிருந்தாங்க. தங்கத்துல தாலி போட்டது. ஏன்னா அது வந்து உடஞ்சிருது வைக்கிறதுங்கிறதுனால தங்கத்துல கொண்டு வந்தாங்க. ஸோ அனுசம் பனை மர பொருட்கள் பயன்படுத்தலாம். பனையை விதைக்கலாம், பணம் பழத்தை கொண்டு போய் இது பண்ணலாம், பணம் சம்மந்தப்பட்ட பனங்கற்கண்டு சாப்பிடலாம். பனை ஓலையை கூட வைத்துக்கொள்வது நல்லது. விஸ்வாமித்திர மகரிஷி ஜீவசமாதி விஜயாபதியில் இருக்கு. கூடங்குளம் அம்மன் நிலையம், வள்ளியூர் ராதாபுரம் மெயின் ரோடு. ஓகே. அங்கதான் வெற்றிக்கு விஜயாபதினு சொல்லுவாங்க. அங்க போறது அவர்களுக்கு சிறப்பை தரும். சிறப்பு. விசாகத்துல பிறந்தவங்க கூட அனுசத்துக்கு விஸ்வாமித்திரரை கும்பிடலாம். புரட்டாதியில பிறந்தவங்க கும்பிடலாம், புனர்பூசத்துல பிறந்தவங்க கும்பிடலாம். இது 4வது நட்சத்திரமா வருது, 6வது நட்சத்திரமா வருது, 8வது நட்சத்திரம், 9வது நட்சத்திரமா வருதுன்னா கும்பிடலாம். இந்த 18வது நட்சத்திரம் 22வது நட்சத்திரம்னா மட்டும்தான் டேஞ்சரு. ஆனா 22வது நட்சத்திரம் நாள் அன்னைக்கு போய் அந்த விஜயாபதியில போய் இவங்க என்ன கேட்காங்களோ அது கிடைக்கும். ஓகே. அதே மாதிரி உத்திரட்டாதி காமதேனு. உத்திரட்டாதிக்கு வந்து சித்தர் வந்து இதே மாதிரி விஸ்வாமித்திரரையும் கும்பிடலாம். இந்த காமதேனு வழிபட்ட சிவஸ்தலங்கள் நிறைய இருக்கும். ஓகே. தேனுபுரீஸ்வரர் கோயில், பட்டீஸ்வரம், அந்த மாதிரியான இதுலலாம் கூட கும்பிடலாம். புரட்டாதிக்குமே வந்து கதாயுதத்தை பயன்படுத்தலாம். ஆயில்யம் ஆதிசேஷன் பிறந்த நட்சத்திரம், அகத்தியர் பிறந்த நட்சத்திரம்.
அதுக்கு அடுத்தது பதஞ்சலி சித்தர் வழிபாடும் இவர்கள் செய்யலாம். ஏன்னா ஆயில்யத்துக்கு 2வது நட்சத்திரம் மூலமாக வரும். ஓகே. பதஞ்சலி சித்தர். அப்போ ஆஞ்சநேயரையும் கும்பிடலாம். சரி. ஆயில்யம்னா பாம்பு மாதிரி இருக்கும். அப்போ சுருள் வடிவத்தில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், நூடுல்ஸு, சேமியா, இந்த ஆயிலி நட்சத்திரம் சம்மந்தப்படுதுன்னு வைங்களேன், அவங்களுக்குலாம் அந்த நூடுல்ஸு, சேமியா, இடியாப்பம், முறுக்கு, இதெல்லாம் ரொம்ப ஜாங்கரி, இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும். அந்த உணவுப் பொருட்களை அவர்களும் சாப்பிடலாம், தானமும் பண்ணலாம். சரி. அடுத்தது கேட்டை, இந்திரன் பிறந்த நட்சத்திரம். இந்திரனுக்குன்னு கோயில் இருக்கு, சுசீந்திரம். இந்திரன் பேர் வந்துருதா அதுல? ஆமா, சுசீந்திரம். அப்புறமா வந்து மருந்துவாள் மலைன்னு ஒன்று இருக்கு, தேவேந்திரன் பொத்தைன்னு. இந்திரன் இன்னைக்கு அங்க இருக்காரு, தவ நிலையில இருக்காரு. அங்க போனா வந்து இந்த ரன்னுன்னு பேர் வருது பார்த்தீங்களா, மகேந்திரன், நாகேந்திரன், தேவேந்திரன், சுசீந்திரன், அந்த மாதிரியான பெயர்கள் உடையவர்கள் அந்த தேவேந்திரனை போய் கும்பிடலாம். ஓகே. அந்த கோயிலுக்கு போகலாம். அந்த கோயில் குறிப்பிட்ட நேரத்தில் தான் திறந்துருப்பாங்க. வெள்ளிக்கிழமைனா காலையில் 6 to 4 மணி வரைக்கும் திறந்துருப்பாங்க. அன்னதானம்லாம் நடக்கும். மற்ற நாள்லாம் காலையில் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணி 6:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது ஒரு மலை கோயில். அரை மணி நேரத்துல? அரை மணி நேரம் தான். ஊருக்கு வெளியில் காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். 300 படி மேலே ஏறி போகணும். அதில் ஒரு குகை இருக்குது. இப்போ உதாரணமாக அனுச நட்சத்திரக்காரங்க இருக்காங்க, பூச நட்சத்திரம், உத்திரட்டாய் நட்சத்திரம்னு இங்கே இந்த கேட்ட நட்சத்திரத்தில் போய் அந்த தேவேந்திரன் பொத்தையில் போய் அந்த இந்திரனை போய் கும்பிட்டு அங்கே ஒரு சொனதி தரும். அந்த சொனதி தரத்தில் எடுத்து குளிச்சு அங்கே ஒரு குகை மாதிரி ஒன்று இருக்கும். அந்த குகைக்குள்ளே நம்ம போய் வந்தோம்னா என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். ஒரே ஒரு ஆப்ளிகேஷன் தான் வச்சுக்கணும். 100 ஆப்ளிகேஷனை பெட்டிஷன் மாதிரிலாம் போடக்கூடாது. ஒரு தடவைக்கு ஒன்று. சரி. நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அடையணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கேட்டை நட்சத்திரம் அன்னைக்கு போய் அதை அந்த பூசாரிக்கு முன்கூட்டியே ஃபோன் பண்ணி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை வெள்ளிக்கிழமை போய் அந்த சொனதீர்த்தத்தில் குளிச்சுட்டு, இல்லை குளிக்கலைனாலும் தண்ணி எடுத்து தலையில் தெளிச்சுக்கிட்டு அந்த குகை வழியாக போயிட்டு வந்தாங்கன்னா குழந்தை பாக்கியமே கிடைக்குது. வேலை கிடைக்குது, கல்யாணம் ஆகுது, யார் வேணாலும் போகலாம். ஆனால் அவங்களுக்கு இந்த நட்சத்திரம் வந்து சம்மந்தப்பட்டா சுபதாரையாக இருந்தால் கண்டிப்பாக போகணும். இப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6வது நட்சத்திரம் கேட்டை. புரியுதா? அப்போ ரோகிணி நட்சத்திரக்காரங்க போகலாம், அஸ்த நட்சத்திரக்காரங்க போகலாம், அந்த நட்சத்திர கூட்டம் போகலாம். யாருக்கெல்லாம் இது சுபதாரையா வருது, இந்த 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், 1வது நட்சத்திர கூட்டமா வருதுன்னா அவங்க எல்லாருமே அந்த இதுக்கு போகலாம். சரி. 3, 5, 7 தான் பயன்படுத்தக்கூடாது. 18 பயன்படுத்தக்கூடாது, 22 பயன்படுத்தக்கூடாது. அந்த நாள்ல போய் அந்த கோயில்ல போய் அந்த சாமியை கேட்டோம்னா கேட்டது கிடைக்கும், வைநாசிகம் அப்படின்னு. கேட்டைங்கிறது ஈட்டி. ஆமா, கேட்டையில உதித்தவன் தான் தர்மன். யுதிஷ்டன் சொல்றாங்கல்ல பஞ்சமாண்டவர்கள்ல, அவரோட ஆயுதமே அதுதான், வஜ்ராயுதம். இந்திரன் வச்சிருக்கக்கூடியது வஜ்ராயுதம் தான். அங்க வந்து தான் ஐராவத யானையை பார்க்க முடியும். ஐராவத யானையை நம்ம பார்க்கறதே நமக்கு வாழ்க்கையில நம்மளை இந்திரன் ஆக்கிறோம். சந்திரன் தாங்க குபேரன். ஆமா, சந்திரன், குபேரன், இந்திரன், இவங்க 3 பேருக்குமே ஒரு ஒற்றுமை உண்டு. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் அவங்களுடைய சந்திரன் தான் குபேரன். அதை கண்டுபிடிச்சு அந்த ஊருக்கு போகணும். அந்த ஊருக்கு அவன் போயிட்டானா அவன் குபேரன் ஆயிடுவான், இந்திரன் ஆயிடுவான். அப்போ அந்த மாதிரியான இடங்களை தேடி 12 ராசி இருக்கு இல்லையா? ஆமா, 12 ராசியில உங்க லக்னம் எது, உங்க நட்சத்திரம் எது, உங்க ராசி எது, அந்த சந்திரன் எங்க இருக்கு, அந்த சந்திரனை எந்த கிரகம் பார்க்குது, அந்த ஊர்ல போய் அங்க வந்து அந்த சாமியை கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு குபேரன், நீங்களே குபேரன் ஆயிடுவீங்க. ஓகே. அதுக்கு அடுத்தது இந்த ரேவதி. ரேவதினா ரெட்டை மீன் அர்த்தம். மீன் வடிவத்தில் இருக்கும். ரேவதினா படகுன்னு அர்த்தம். இப்போ படகு சவாரி போறது, மீன்களுக்கு உணவளிக்கிறது, மீன் புகைப்படத்தை தங்க மீன் மாதிரியானதை சைனா போட்டுக்கிறது, இவங்கெல்லாம் தங்கம் யூஸ் பண்ணலாம். குருவோட நட்சத்திரம் இதுல தானே வருது, ராசியில தானே வருது. புதனோட நட்சத்திரம்னால குருவோட ராசியில வருது, மீன ராசியில வருது. ஓகே. இவங்க வந்து எந்த சித்தர்? சுந்தரானந்த சித்தர், மதுரை எல்லாமல்ல சித்தர் வழிபாடு. சரியா? அதை கும்பிடணும். இவங்களுக்கு 2வது நட்சத்திரம்னா அஸ்வினி மகம் மூலம், 4வது நட்சத்திரம்னா 1, 2, 3, 4 கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். அப்போ அதுக்குரிய இப்போ எல்லாத்துக்குமே நான் சொல்லிட்டேன். பொருளும் வழிபட வேண்டிய சித்தரும் சொல்லிட்டீங்க, மேக்சிமம் தெய்வமும் சொல்லிட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நட்சத்திரக்காரங்களும் இது பண்ணிக்கலாம். இது ஒன்னொன்னுத்துக்கும் பிஜ மந்திரம்னு ஒன்று இருக்கு. உதாரணத்துக்கு அஸ்வினிக்கு அம்முன்னு இருக்கும், பரணிக்கு பம்முன்னு இருக்கும், ரோகிணிக்கு ரோம்னு இருக்கும். இந்த பிஜ மந்திரத்தை பிரம்மமுகூர்த்த நேரத்தில் இருந்துச்சு என்ன சில முத்திரைகளை செய்து கொண்டு நீங்கள் வந்து அந்த பிஜ மந்திரத்தை
டெய்லி ஒரு 108 தடவை 1008 தடவை சொன்னீங்கன்னு வைங்க, அந்த கோயிலுக்கு போய் சொன்னீங்க. ரோஹிணி நட்சத்திரம்னா திருவானைக்காவல் கூட போகலாம், சந்திரனோட ஸ்தலம். அவங்க வந்து திருப்பதி கூட போகலாம். அங்கே போயிட்டு அந்த ரோம் 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 இது பேர் தான் குபேரமுத்திரன்னு பேர். ஒருத்தவங்க நல்லா காசு குணம் வரணும்னா இப்படி 3 விரலை வச்சுக்கிட்டு ஓம் எச்சாய குபேராய மகாராஜாய நமக அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கலாம். பணம் நிறையா வரும். குபேரமுத்திரையை ஒருத்தங்கள் கடைபிடித்தார்கள் என்றால் அவர்களுக்கு பணம் நன்றாக வரும். ஸோ வந்து எல்லா நட்சத்திரங்களுக்குமே பீஜமந்திரம் இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வந்து கொடுத்துருக்கிறது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். இது ஒரு பெரிய கடல். கண்டிப்பாக சார். இதுக்குரிய பொருள், இதுக்குரிய தாவரம், இதுக்குரிய மிருகம்னு இருக்கு, இதுக்குரிய பறவைன்னு இருக்கு. ஓகே. பரணி நட்சத்திரம்னா காக்கா. ஓ. இப்படி மக நட்சத்திரம்னா எலி. அதுல ஆண் எலி பெண் எலி இப்படி இருக்கு. பூர நட்சத்திரத்துக்கும் எலி வரும். ஒன்னு ஆண் எலி ஒன்னு பெண் எலி. அப்புறம் குரங்கு இருக்கு, பூனை இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு ஆயிலியம்னா பூனை சம்மந்தப்படும். ஒருத்தவங்க வீட்டுல ஆயிலியா இருக்குன்னா அங்க ஏதாவது ஒரு பூனை வந்துட்டு போயிட்டு இருக்கும். இல்ல அவங்க பூனையை வளர்ப்பாங்க. புனர்பூசம் திருவாதிரைன்னா நாய் சம்மந்தப்பட்ட இது இருக்கும். நாய் திருவாதிரைன்னா அவங்கள கண்டிப்பா நாய் கடிச்சிருக்கும். இல்ல நாய் அவங்க வீட்டுல வளரும். இல்ல நாய் கூட அவங்க பெட் அனிமலா வச்சிருப்பாங்க. சரி. புனர்பூசம்னா அந்த மாதிரி தான். ஓகே சார். இப்படி எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்கு. அதான் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் மாதிரி எடுத்துட்டீங்க. இது நம்ம வகுப்பாகவே எடுக்கிறோம். நட்சத்திர தாரையை எப்படி பயன்படுத்துறது. இப்போ சில நட்சத்திரத்துலலாம் போய் நம்ம கடன் வாங்கிடக்கூடாது. அஸ்த நட்சத்திரத்தில் போய் கடன் வாங்கினா காலத்துக்கு போய் கடன் கட்டுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பூராட்டாதி நட்சத்திரத்தில் குபேரன் பிறந்தான். சரியா? அவர் ஏழுமலையானுக்கு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த ஏழுமலையானுக்கு சுவாதி நட்சத்திரம் வந்து என்னது 3வது நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்தில் தான் அவர் கடன் கொடுத்தாரு. ஓ. சுவாதி நட்சத்திரத்தில் நமக்கு கடன் ஒருத்தருக்கு கொடுத்தோம்னா நமக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அதான் அவர் காலம் ஃபுல்லாக கலியுகம் ஃபுல்லாக அவருக்கு பணம் வந்துட்டு இருக்கு. இவருக்கு அந்த கடனை அடைக்கவே முடியல. ஆமாம். அவர் பட்டம் எழுதி கொடுத்துருக்கதே அது முன்னாடிலாம் வச்சுருந்தாங்க திருப்பதியில். இப்போ இல்லை, உள்ள தூக்கி அடிச்சுட்டாங்க. ஏன்னா அந்த கடன் எப்பவும் முடிஞ்சிடுச்சு. அதாவது கடன் முடிஞ்சிடுச்சுன்னா அவர் இந்த உலகத்தை விட்டு அவர் வைகுண்டத்துக்கு போயிடுவாருங்கிறது தான் அந்த எழுத்து பட்டயமாக பெருமாள் வந்து இவருக்கு ஒரு பட்டயத்தில் எழுதி வச்சிருப்பாரு. அது முன்னாடி டிஸ்பிளேல வச்சிருந்தாங்க. இப்போ அதை எடுத்துட்டாங்க. அது வட்டி மூலமாக அவர் எப்பவுமே கட்டிட்டாரு. அது அப்படி கட்டிட்டாருன்னு தெரிஞ்சுன்னா அவர் போயிடுவாருங்கிறக்காக இவங்க ஒரு இதாக வந்து அதை உள்ளதுக்கு வச்சுருக்காங்க. முன்னாடிலாம் அது இருந்தது. நீங்கள் பழைய இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, திருப்பதியோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா, குபேரன் வந்து இவ்வளோ கடன் அப்படின்னு கொடுத்ததா பெருமாள் வந்து ஒரு பட்டய பத்திரம் மாதிரி, ஒரு செம்பு பத்திரம் மாதிரி ஒரு பெரிய இதில் டிஸ்பிளேயாகவே வச்சிருப்பாங்க. அப்போ என்ன அப்படின்னா, திருவோணத்துக்கு விபத்து தாரை என்னது சுவாதி. இவருக்கு அது விபத்து தாரை. இவருக்கு வந்து பார்க்கும்போது 1 2 3 4 5 6 7 8 9வது நட்சத்திரம். அப்போ இவருக்கு இன்னைக்கு வரைக்கும் அது வட்டி தான் வந்துட்டு இருக்கு. அவருக்கு நல்லது தானே. ஆமாம். குபேரனுக்கு அது நல்லது. ஆனால் இவருக்கு அது சரியில்லை, நஷ்டம் தானே. இப்போ சுவாதி நட்சத்திரத்தில் ஒருத்தங்களுக்கு கொடுத்தோம்னா அந்த கடன் வந்து வரா கடனாக இருக்கும், ஆனால் வட்டி வந்துக்கிட்டு இருக்கும். ஓகே. அஸ்த நட்சத்திரத்தில் போய் நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா கடன் காலத்துக்கும் கடன் கட்டுற மாதிரி ஆயிடும். சில நட்சத்திரங்களில் இதுக்கும் இன்னும் இது பண்ண பார்த்தோம்னா சில நட்சத்திரங்களில் கடன் வாங்கக்கூடாது, சில நட்சத்திரங்களில் பிரயாணங்கள் போகக்கூடாது. இப்போ இந்த ஆயிலிய நட்சத்திரத்துலலாம் போய் ஒருத்தங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்கன்னு வைங்க, திரும்ப வர மாட்டாங்க. அச்சோ. அப்படியே போயிடுவாங்க. ஆயில் முடிஞ்ச மாதிரி. அது உதாரணத்துக்கு இந்த அம்மாலாம் அப்படி தான். புரட்சி தள்ளி ஜெயலலிதா அம்மா இருக்காங்கல்ல. ஆமாம். அவங்க எப்படி என்னங்க ஏதாவது இன்னைக்கு வரைக்கும் அது மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. $1 மில்லியன் கொஸ்டின் தான். மர்மம் முடிச்ச மாதிரி தான். நம்ம நாட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. அதெல்லாம் ஸ்ரீதேவி எப்படி இறந்து போனாங்க, சில்க் சிமிதா எதுக்கு சூசைட் பண்ணி செத்து போனாங்க, இது மாதிரியான இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான மோசமான நட்சத்திரங்கள் சம்மந்தப்படும் அவங்களுக்கு. ஓகே. ஆயிலியத்தில் மருத்துவமும் வந்து நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு போகக்கூடிய சூழ்நிலையே வந்ததுனாலும் படுத்துடக்கூடாது. ட்ரிப்ஸே ஏற்றினாலும் நின்றுக்கிட்டே தான் ஏற்றிக்கணும். படுத்துட்டோம்னா அப்புறம் நம்ம அப்படியே நேராக சுடுகாட்டுக்கு போயிட வேண்டியதுதான். அந்த மாதிரி தான் நடக்கும். சரி சரி. ஆனால் அந்த அம்மாவுக்கு அப்படி தானே ஆயிடுச்சு. கண்டிப்பாக. புரியுதா? இப்போ ஒன்னொன்றுத்துக்குமே ஒரு இது இருக்குது. எந்த நட்சத்திரத்தில் என்ன பண்ணணும், எந்த நட்சத்திரத்தில் எது பண்ணக்கூடாது, கடன் எந்த நட்சத்திரத்தில் வாங்கக்கூடாது, கடன் எந்த நட்சத்திரத்தில் கட்டணும், எந்த நட்சத்திரத்தில் கடன் வாங்கினா சீக்கிரம் கட்டி முடிப்போம், எந்த நட்சத்திரத்தில் கடன் வாங்கினா கட்டவே முடியாத அளவுக்கு நமக்கு வட்டியாக கட்டிகிட்டு இருப்போம். இப்படியெல்லாம் இருக்குது. ஓகே. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக. அடுத்தது ஒரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன மிருகம். இப்போ பரணினா யானை. இப்போ அவங்க வீட்டில் எப்படியாவது யானை வச்சுருப்பாங்க, ஃபோட்டோ வச்சும் ஏதாவது ஒரு யானை சம்மந்தப்பட்ட பொருள் இருக்கும். அவங்க உண்டியல் வச்சுக்கணும். பரணினா உண்டியல்.
அவங்க உண்டியலில் பணம் சேர்த்தாங்கன்னா நல்லது. பரணியை சுபதாரையாக வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே ஓகே உண்டியல் பயன்படுத்துறது, யானை உண்டியல் பயன்படுத்தணும். ஓகே அப்படி நிறையா விஷயங்கள் இருக்கு. அதுக்கான மரங்கள் இருக்கு, விருட்சங்கள், அதுக்கப்புறம் அதுக்கான பொருட்கள் எல்லாமே இருக்கு. எல்லாத்தையுமே நாம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா லைஃப் டைம் நம்ம பெரிய அளவு சக்ஸஸ் ஆகலாம். ஓகே சார், நீங்கள் சொன்ன சில பேர் வந்து நான் எந்த நட்சத்திரத்துலங்க தொழில் தொடங்கலாம் அப்படின்னு கேட்பாங்கல்ல. அப்போ அது தொழிலுக்கான இதை எடுத்து தொழில்காரகன் 10ஆம் இடம் தான் அவங்களுக்கு தொழில்காரகன் ஜாதகத்தில், அது எந்த நட்சத்திரத்தில் இருக்கு, அதுக்கு வந்து சம்பத்து தாரை எப்படி, இப்படி ஒன்னொன்னுத்துக்கும் பார்க்கணும். இது பெரிய கடல் மாதிரி இது. கண்டிப்பா இப்போ நம்ம இவ்வளோ விஷயம் பேசியிருக்கோம்ல, இதையே நம்ம இண்டிவிஜுவலா எடுத்து ஒரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாவே பார்க்க முடியும். அது மாதிரியான விஷயங்கள் நம்ம வகுப்பாகவே எடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம நிறையா அதெல்லாம் பயன்படுத்தினாங்கன்னா, இப்போ எந்த காலத்தில் போர் போடணும், எந்த நட்சத்திரத்தில் இவங்க போர் போட்டால் அவங்களுக்கு தண்ணி வரும், எந்த நாளில் போய் நகையை அடகு வைக்கணும், எந்த நாளில் நகை வாங்கணும், எந்த நாளில் புது துணி வாங்கணும், இதுக்கெல்லாம் நட்சத்திரங்கள் இருக்குது. ஓகே, அதுக்கு நட்சத்திரத்தை ஒருத்தவங்க ஒழுங்காக ஃபாலோ பண்ணாங்க. பஞ்சாங்கம்ங்கிறது என்ன அப்படின்னா நாள், திதி, அதுக்கப்புறமா வந்து நட்சத்திரம், யோகம், கரணம்னு 5 இருக்குது. இந்த 5ஐயும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில் பெரிய அளவு ஜெயிக்க முடியும். ஓகே, திதியை பிடித்தால் செல்வம், ஒன்னொன்று விட இன்னொன்று பெருசு, நாளை விட ஒரு இது பெருசு, நட்சத்திரத்தை விட இன்னொரு இது பெருசு, கரணத்தை விட இன்னொரு இது பெருசு அப்படின்னு. கரணம் தப்பினால் மரணமாங்க, கரணநாதன்னே இருக்கு. நம்ம எல்லாரும் ஒரு கரணத்தில் பிறந்திருப்போம். அந்த கரணத்துக்குரிய தெய்வங்களா, அதை புகைப்படங்களா, அதுக்குரிய கோயில்னு இருக்குது. அந்த 11 கரணத்தையும் நம்ம பயன்படுத்த வேணும். அதையும் நம்ம அடுத்தடுத்து இது மாதிரியான இதெல்லாம் பார்ப்போம். கண்டிப்பாக சார். இன்றைக்கி இந்த 27 நட்சத்திரங்களுக்கும் அந்த 18, 22 இருக்கட்டும், 3, 5, 7 இருக்கட்டும், ஒவ்வொரு தாரையை பற்றி சொன்னதாக இருக்கட்டும், நம்மளோட நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். உங்களோட நேரத்துக்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.